பெண்கள் மட்டும் அழகரிக்க கூடாது, ஆண்களும் அழகரிக்கணும்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நினைக்கிறாங்க. அவங்க அதை நோக்கி அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு நேச்சுரலா கிடைச்ச ஒரு நேச்சுரல் பியூட்டி, நேச்சுரல் ஸ்கின் கலர். நான் நினைக்கிறேன் அதை நினைச்சு தண்ட கலரை ஒரு ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியாது. கட்டாயம் நிறைய லேடிஸ் இந்த முன்னுக்காப்பத்துல பயன்படுற காரணம் இந்த சோசியல் மீடியா. அவங்க ஏதாவது ஒரு ஃபால்ட், கட்டாயம் அது ஃபால்ட்டே தெரியாம அவங்கள ப்ரெசென்ட் பண்ற விதமே ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள டவுன் பண்ணி போடுறோம். வணக்கம். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகுக்கலை. அந்த அழகுக்கலை சார்ந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு என்னோட வந்திருக்காங்க டாக்டர் அசீனா கலீல். இன்னைக்கு பெண்கள், ஆண்கள் இப்படி இவங்க 2 பேருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகுக்கலை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழகு கலைங்க போகல நிறைய விஷயங்கள் இங்கு உள்ளடங்குறது. பியூட்டி, ஸ்கின் எல்லாமே இதுக்கு உள்ளடங்கப்படும். சோ இது எல்லாமே ஒவ்வொரு துறையா பிரிச்சு தான் நாங்க படிச்சு கொடுக்கறதும் செய்யுது. ஒவ்வொரு ஆள்கள் நாடி ஒவ்வொரு சலூன் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஹேருக்கு மட்டும், முன்னாடி மேக்கப் மட்டும், முன்னாடி ஸ்கின் மட்டும், இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன்ஸா இருக்கட்டும், இதுவும். சோ அந்த பியூட்டி இதுன்னு பேசக்குள்ள கட்டாயமா அடிப்படையான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். எல்லா லேடிஸ், ஜென்ஸ் எல்லாத்துக்குமே இது தேவை. முக்கியமா இது என்ன ஏஜ் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. பட் அது ஏஜ் எவ்வளவு போனாலும் கூட அந்த பியூட்டியை நாங்க பராமரிச்சு கொண்டு போறதுதான் இது மூலமா நடக்கிற பெரிய ஒரு முக்கியமான விஷயம்னு நான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, பெண்கள் அந்த அழகு கலையில கூடுதலா இருக்கிறதோட, இப்ப ஆண்கள் அந்த இடத்துல கூடுதலா இருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயம் நல்ல விஷயம் தானே. பெண்கள் மட்டும் அழகரிக்க கூடாது, ஆண்களும் அழகரிக்கணும்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நினைக்கிறாங்க. அவங்க அதை நோக்கி அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. லேடிஸ்க்கு இந்த ஃபேஷியல்ஸ் அண்ட் இது எல்லாமே இருக்கிற எல்லா விஷயங்களும் ஜென்ஸுக்குமே பெருங்குது. அதுக்கு ஸ்பெஷலிஸ்டான சலூன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஜென்ஸ் அவங்களே சலூன்ஸ் இருந்தது. அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு தேவையான சர்வீஸ பெற்றுக்கொள்ள. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய வைட்டமின் ஸ்கிரீம் வந்துருச்சு. இப்ப டெப்லெட்ஸும் வந்தாச்சு. அது இல்லாம இன்ஜெக்ஷன் இப்படி எல்லாம் இருக்கு. இதுக்கு அழகு கலையில இது ஒரு பிரச்சனையா இருக்குமா இருக்கும்? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே கிரீமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஸோ இது எங்களோட பாடிக்கு இன்ஜெக்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ எங்களோட பாடி ஆல்ரெடி ஒரு யூஸ்வலா எல்லாத்துக்குமே ஹெல்தி பாடியோட இருக்காது. ஹெல்த்தியா இருக்கிறவங்களும் நான் தான் நினைக்க மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ஸ்கின்ன க்ளோ ஆகுறதுக்கு, நிறம் பண்றதுக்கு ஏன் இந்த மாதிரி விஷயத்த நோக்கி போகணும்? ஏன்டா எல்லாத்துக்குமே ஒரு நேச்சுரலா கிடைச்ச ஒரு நேச்சுரல் பியூட்டி, நேச்சுரல் ஸ்கின் கலர். நான் நினைக்கிறேன் அத நினைச்சு தண்ட கலரை ஒரு ஒர்க் பண்ணிக்கொள்ள முடியாது. அவங்களோட செயல் மூலமா அந்த ஸ்கின்ன கூட க்ளோவா அழகா வச்சு கொள்ளலாம். டெய்லி அவங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு அவங்களோட ஹேபிட் மூலமா அதை இதாகி கொள்ளலாம். அது தவிர லெக்கா இருக்கிறவங்க எல்லாருமே அசிங்கம் இல்லை. லெக்கா இருக்கிறவங்கள ரொம்ப அழகானவங்க இருக்கிறாங்க. நல்ல ஸ்கின் இருக்குது அவங்க. அதனால ஒயிட்டாவது இப்போ ஒரு ட்ரெண்டா போயிடும். பியூட்டி அப்படின்னு சொல்ற நேரம் பொதுவா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, அது என்னன்னு? பியூட்டின்றப்போல டெய்லி நாங்க எப்படியுமே பராமரிக்கிறோம். அதுக்கு பெரிய டைம் ஒதுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ யூஸ்வலா நாங்க சோப் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சோப்பை கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதுல உள்ள கெமிக்கல்ஸ்னால எங்களோட ஸ்கின் டக்குன்னு சுருக்கம் இல்லாம விழுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏஜிங் விளக்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சிலவங்களுக்கு சோப் அலர்ஜிக்கா இருக்கும். ஸோ ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ். அதனால நான் சொல்றேன், ஒரு ஃபேஸ் வாஷ் கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் அவ்வளோ எக்ஸ்பென்சிவும் இல்ல. ஒரு 500 இருந்தாலும் 1000 ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து இருக்குது. அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் டெய்லி யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வரை ஃபேஸை வாஷ் பண்ணி கொள்ளணும். அந்த வாஷ் பண்ணதுக்கு பிறகு கட்டாயம் ஒரு ஃபேஸ் டோனர் யூஸ் பண்ணணும்.
இந்த டோனர் யூஸ் பண்றதால என்ன நடக்குதுன்னா, ஸ்கின்ல உள்ள ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். நாங்க ஒரு காட்டன் ஒண்ணு வச்சு தான் இத அப்ளை பண்ணணும். அப்படின்னா எங்களுக்கு இந்த எங்கள சுத்தி பேர இருக்கிற எங்கள கண்ணுக்கு விளங்காத ஒவ்வொரு ஜெர்ம்ஸ் அண்ட் டர்ட்ஸ் எல்லாமே எங்களோட ஸ்கின்குள்ள போகாம அந்த ஓப்பன் போர்ஸ் கவர் பண்ணிடும் இந்த டோனர். அப்புறம் எங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டிசீஸ் வர்றது மிச்ச தூரத்துக்கு தவிர்த்து கொள்ளலாம். ஸ்கின்க்கு நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். அதனால ஏதாவது எஃபெக்ட் வருமா? ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் சொல்லக்குள்ள இப்ப நிறைய வைட்னிங் கிரீம்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எந்த விதமான வைட்னிங் கிரீம்ஸ். இப்ப மார்க்கெட்ல நிறைய இருக்குது. இன்னமும் வந்து கொண்டு இருக்குது ஒவ்வொரு விதமான பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல. அது தவிர இப்ப நிறைய ஆட்கள் கிரீம் செய்யறாங்க நல்ல ஆயுர்வேதிக் மெத்தட்ஸால. இந்த ஆயுர்வேதிக் மெத்தட்ஸால செய்யற கிரீம்ஸ் உண்மையிலே நல்லதுதான். அத நான் வந்து பார்த்திருக்கிறேன். என்னன்னா அது எல்லா விதமான அப்ரூவும் எடுத்து செய்யறவங்கள மூலமா அவங்க யூஸ் பண்ண பட் அது வைட்டிங்கா இருக்காது. உடனே ரிசல்ட்ஸ் வராது. இது ஏன்டா இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மூலமா செய்யற கிரீம்ஸ். அது சுத்தி கெமிக்கல்ஸ் போடுறது கிரீம்ஸால தான் எஃபெக்ட்ஸும் அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. அது தவிர டக்குனு ரிசல்ட்ஸும் வரும். பட் அந்த ரிசல்ட்ஸ் வந்து கண்டினியூஸ்லி நினைக்கிறது. ஒன்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த ஸ்கின்னை விட எத்தனையோ மடங்கு அந்த ஸ்கின் வந்து டார்க்கா போனது நான் கண்டே இருக்கிறேன். பிம்பிள்ஸ் வந்து இதே மாதிரி ஸ்கின் டோட்டலா டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. நாங்க ரீசெண்ட்லாவும் எவ்வளவு கேள்விப்பட்டோம் பேப்பர் நியூஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வீடியோங்க நிறைய விஷயம் பேசப்பட்டுச்சு. அதனால இந்த மாதிரி தெரியாது ஒரு சும்மா ஃபேக் பியூட்டி ஃபேக் கலர் நோக்கி நான் தான் நினைக்கிறேன் ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி இருக்கிற ஸ்கின்னை நாசமாக்கி கொள்ளாம இருக்கிறாங்க. அதே வகையில முடிகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். அதை என்ன நினைக்கிறேன்? கட்டாயம் ஹேர் வரும்போது டெய்லி எல்லாரும் வாஷ் பண்ணணும். டெய்லி வாஷ் கட்டாயம் செய்யணும். அது தவிர அவங்களோட ஹேர் டைம் அது ட்ரை ஹேராவா என்ன மாதிரி டென்ட்ரப் வந்துட்டு அதுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஷாம்பு டெய்லி ஷாம்பு பண்றதுக்கும் சரியில்லை. ஸோ ஹேர் பவுடர் இருக்குது. ஹெர்பல் ஹேர் பவுடர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா. ஷாம்புனாலே எப்படியுமே கெமிக்கல்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ ஹேர் ஹெர்பல் பவுடர்ஸ்ல வரப்போகுது மிச்சதுதான் ஆயுர்வேதிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம செய்யற விஷயம். இது எங்களோட ஹேருக்கு நல்ல விஷயம் உண்டு. இதை யூஸ் பண்ணலாம். அது தவிர கண்டிஷனர் ஒரு அட்லீஸ்ட் 2 days 3 days ஒரு சரி கண்டிஷனர் பண்ணினா நல்லது. நெடு நாளைக்கு நல்லா இருக்கும் அண்ட் க்ளோயிங்கா நல்லா சில்கியா அழகா. லேடிஸ்க்கு டிப்ஸ் ஏதாவது? ரெண்டாவது விஷயம் இன்னொரு ஆட்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அது எங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தன்னம்பிக்கைய கொண்டு வரும். நாங்க இண்டிபெண்டா இருக்கோம். ரெண்டாவது விஷயம் நாங்க எதை படிச்சாலும் இதோடே போதும்னு நினைக்கிறத தவிர்த்து கொள்ளணும். இது படிப்புங்கிற விஷயம் எப்பயுமே முடியாத ஒரு விஷயம். அது கண்டினியூஸ் ஆகிக்கொண்டே போகும். அது தவிர புதிய புதிய விஷயங்களும் அறிமுகமாகும். ஸோ இதை நாங்க கண்டினியூ பண்ணிக்கொண்டே போகணும். அண்ட் புதிய அப்டேட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இதோடய நாங்க ஒர்க் பண்றது பழகி கொள்ளணும். இன்னொரு விஷயம் மீடியா விஷயத்துக்குள்ள நாங்க எங்களோட எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எங்களோட திறமைகள் எங்களோட ப்ரொஃபஷனல் சார்ந்த விஷயங்கள் நாங்க போட போகல. அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் இந்த மாதிரி முக்கியமான ப்ரமோஷன்ஸ் இதுவரை எல்லாம் செஞ்சு கொள்ளணும். இதுக்கு செய்யறதுக்கு தேவையான நாலேஜஸ் அண்ட் கண்டெக்ஸ்டுவல் எப்பயுமே கூகுள் யூடியூப் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறது மூலமா நிறைய விஷயம் படிச்சுக்கொள்ளணும். அண்ட் புக்ஸ் ரீட் நான் சொல்றேன் வீட்லயே இருக்காம வீட்லயே இந்த மாதிரி படிச்சுட்டு உங்களுக்கு சலூன் ஓபன் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருந்தா போகும். ரைட்டர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஏதாவது முன்னேற்றி தன்னை ஒரு ஃபியூச்சரை நோக்கி ஒரு பாயிண்ட நோக்கி போகணும். கட்டாயம் எல்லா மீன்ஸ் நான் சொல்றேன். நாட் ஒன்லி தி பியூட்டி ஃபீல்ட் எல்லா விதமான டெய்லரிங் ஃபேஷன் டிசைனிங் ஹெனா ஃபீல்ட் இந்த மாதிரி நிறைய இப்ப ஃபீல்ட்ஸ் இருக்கு. இப்ப எல்லா லேடிஸுமே எப்படியுமே வீட்டுலன்னு பார்க்கல ஏதாவது ஒண்ணு கட்டாயம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. முந்தைய மாதிரி இல்ல. இப்ப வர வர எல்லாருமே டெவலப் ஆகணும்னு இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோர்சஸ் இருக்கு. அதுல அகாடமிக் கோர்சஸ் பத்தி அகாடமின்னு சொல்லும்போது நாங்க ஒரு அகாடமி வந்து ரன் பண்றோம். அல்ஹசன் அம்பாயில்சன் அகாடமி. ஸோ ரீசென்ட்லி தான் எங்களோட கிராஜுவேஷன் செரமனி முடிஞ்சிச்சு. அண்ட் எங்களோட கிராஜுவேஷன் ஒவ்வொரு செரமனிலையும் நாங்க ஒவ்வொரு ஸ்பெஷல் ஒரு கேட்டகரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் வேஸ்ட் ப்ராடக்டால
தான் அந்த மேக்கப் அண்ட் காஸ்டியூம் நாங்க செஞ்சிருந்தோம். அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா கிரியேட்டிவா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்த மெத்தட்ஸ் எல்லாமே வச்சு அவங்க வேஸ்ட் பாட்டில்ஸ், எம்டி பாட்டில்ஸ் அண்ட் கேன்ஸ், வேற பேப்பர்ஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ், வேற நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சு நல்லா கிரியேட்டிவா செஞ்சிருந்தாங்க. சோ இந்த முறை நாங்க கொடுத்தது அவங்களுக்கு கிளாஸ் பீசஸ், மிரர் பீசஸ் அண்ட் லைட்ஸ் இதே வச்சு நல்லா கிரியேட்டிவா அதெல்லாம் செஞ்சிருந்தாங்க. இப்ப எங்கட அகாடமில முக்கியமா நாட் ஓன்லி த பிரைடல் மட்டும் நாங்க ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்ல. மேக்கப்னு வரப்போகல, மேக்கப் ஆர்டிஸ்ட்னு வரப்போகல நாங்க எப்பயுமே அடுத்த கண்ட்ரில உள்ள ஷோஸ் இதுவரை பார்த்துதான் என்ஜாய் பண்ணுவோம். அப்ப இது இப்படி இருக்குது, எங்களால செய்ய முடியுமான்னு நாங்க ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டா பார்த்திருப்போம். பட் அதை நாங்களே அதை செய்யும் கரெக்டா அது சொல்லிதான் அந்த அந்த விஷயத்த பத்தி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனாலதான் நான் வந்து இந்த ஒவ்வொரு கிராஜுவேஷன்லயும் இந்த ஒவ்வொரு கோர்சஸ்லயும் பிள்ளைங்களுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த அறிமுகம் பண்ணி போகுது. சோ அந்த ப்ரோக்ராம்க்கு வரவங்க எல்லாருமே இது ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சோ அதுக்கு கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்டா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்டா அவங்களே தான் அந்த ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே நம்ம செய்ய சொல்லுவோம். சோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட திறமைகள் என்ன, அவங்களோட மத்த ஷெட்யூல்ஸ், மத்த ஒர்க்ஸோட செய்யணும். சோ வந்து செய்யக்குள்ள இதை எக்ஸ்ட்ராவா தான் இதை செய்வாங்க. சோ அவங்க அந்த நாங்க கொடுக்குற டைம் பீரியடுக்குள்ள பிரைடலும் ரெடி பண்ணணும். அதுக்குள்ள இந்த கிரியேட்டிவிட்டி மேக்கப் இதையும் செய்யணும். சோ ஸ்பெஷலா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் தான். நீங்க சோசியல் மீடியாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லலாமா? கட்டாயம் நிறைய லேடிஸ் வந்து இந்த முன்னுக்காப்புறதுக்கு பயன்படுற காரணம் இந்த சோசியல் மீடியா. அவங்க ஏதாவது ஒரு ஃபால்ட் கட்டாயம் அது ஃபால்ட்டே தெரியாம அவங்கள வந்து ப்ரெசென்ட் பண்ற விதமே ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள டவுன் பண்ணி போடுறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் வெளியே வைப்பாங்க. அதோடய அவங்களுக்கு வந்து அவங்க உண்மையிலேயே அவங்க மிஸ்டேக் செஞ்சாங்களா, இல்லாட்டி அந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சா, அந்த மிஸ்டேக் வர்றதுக்கு என்ன காரணம், இத பத்தி கட்டாயம் ஒரு தீர விசாரிச்சுட்டு தான் எதையுமே நான் தான் சொல்றேன் பப்ளிஷ் பண்ணணும். அவங்க போடணும். இவங்க யாருக்காவது ஒரு லேடிஸ்க்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணாட்டியும் போவோம். ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு பண்ணாம அதை பத்தி ஒரு ஒழுங்கா அவங்களுக்கே ஒரு ஐடியா இல்லாம அதை வந்து ப்ரமோட் பண்ணாதீங்க. இதுதான் நான் சொல்றேன். கட்டாயம் லேடிஸ் இந்த மாதிரி ஆவப்புக்குள்ள உனக்கு வர்ற லேடிஸ் எல்லாமே இருந்த இடத்துக்கே போயிடுவாங்க. எல்லாரும் பயப்படுவாங்க. வீட்டு அக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் சோசியல் மீடியாஸ் வர்றவங்க எல்லாருமே உங்களோட சிஸ்டர்ஸ் நினைச்சுடுவாங்க. யாருக்கும் அந்த கவர் பண்ணாங்க. நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருந்ததாங்க. சோ உங்களோட வீட்டு சிஸ்டர் வந்து கொஞ்சம் ஃபோர்வர்டாவே வாராங்க. அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணாட்டியும் கூட ஒரு எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் பண்ணாம இருக்கிற அளவுக்கு நான் சொல்றேன். உண்மைதான். நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே உண்மை. பெண்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னா நிறைய வந்து பிரச்சனைகள் பின்னாடியே வரும். சோ அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பிரச்சனைகள்லாம் பின்னாடியே விட்டுட்டு நம்ம முன்னோக்கி போனோம்னா ஒரு சக்சஸான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க இன்னைக்கு சொல்லிருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். லக்க தமிழ் டெலிவிஷன் சார்பாகவும் ரமணான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் நானும் இந்த ரமணான் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்றேன். தேங்க்யூ so much.